கிச்சனுக்கு அன்போடு அனைவரும் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பச்சரிசி வச்சு ஒரு கல்கண்டு பொங்கல் பார்க்க போகிறோங்க. பால் சேர்த்தி செய்யணும். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த டம்ளரில் 3 டம்ளர் அரிசி எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேங்க குக்கரில். அடுத்தது பால் 1 டம்ளர், நல்லா திக்கான ஒரு டம்ளர் பால், ஒரு 10 முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், கல்கண்டுங்க, தண்ணி, அப்புறம் நெய்யில் எப்பயும் போல முந்திரி வறுத்து சேர்த்திக்கலாங்க. இப்போ பால் சேர்த்திக்கிறேங்க. நல்லா திக்னஸாக பால் காய்ச்சினதாக இருந்தாலும் பரவாயில்ல, காய்ச்சாமல் இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஏன்னா அரிசியோடு அது வேக போகுது. தண்ணி முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, எச்சா இருந்தாலும் பரவாயில்ல, கம்மியாக இருக்கக்கூடாது. 1 டம்ளர் பால், 2 டம்ளர் தண்ணி, 3 டம்ளருக்கு மொத்தம் 6 டம்ளர் தண்ணிங்க, 4 சேர்த்திருக்கேன். 5 6 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். அது இல்லாமல் நம்ம 1 டம்ளர் பால் சேர்த்திருக்கோம். வச்சுட்டு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. விசில் வந்துடுச்சுங்க, திறக்கலாம். சூப்பராக வெந்துடுச்சு. அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு கல்கண்டு போட்டோம்னா கொஞ்சம் மெல்ட் ஆகும். கல்கண்டு சேர்த்திக்கலாம். பாத்திரத்தை மாற்றிக்கிட்டேங்க, கிளறதுக்கு வசதியாக இருக்குங்கிறதுக்காக. ஏலக்காய் சேர்த்திக்கலாம். ஏலக்காய், நெய், முந்திரி சேர்த்தியாச்சுங்க. நீ என்ன பண்ண போகிறோன்னா கல்கண்டு சேர்த்திக்கலாம். 1 கப்பு சேர்த்திருக்கேன். கொஞ்சம் மெல்ட் ஆகும். இனிப்பு பார்த்துட்டு நான் சொல்கிறேங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க, மைல்டாக இருக்குது. நான் நல்லா தித்திப்பாக வேணுங்கிறதுக்காக இன்னொரு 3/4 கப்பு சேர்த்திக்கிட்டேன். 300 கிராம் அரிசிக்கு 300 கிராம் கல்கண்டே சேர்த்திக்கிட்டேங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இனி சாப்பிட வேண்டியது தான். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள், தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள், மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள், காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கலுக்கு இதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.